வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு பால் பன் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பால் பன் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாங்க. தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. நம்ம கோதுமை மாவு சேர்க்கறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதே மைதா மாவு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கலாம். தயிரோட பேக்கிங் சோடா சேரும்போது நல்லா நுரப்பொங்க வருங்க. இந்த அளவுக்கு நல்லா நுரப்பொங்க வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பன்னில் லைட்டாக இனிப்பு சுவை இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சர்க்கரை சேர்த்து இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு நல்ல லூஸான பதத்தில் இருக்கணுங்க. எடுத்து போடுற அளவுக்கு பதமாக இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு காட்டிலும் மைதா மாவில் செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சிடலாங்க. எந்த அளவு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு பன் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இது ஊறிட்டு இருக்க டயத்துலேயே நம்ம இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. குலோப் ஜாமுனுக்கு பாகு செய்வோம்ல, அதே பதத்தில் இந்த பாகு இருக்கணுங்க. ரொம்ப கம்பி பதம் வந்துடக்கூடாது. தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு பதமாக இருக்கிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. சக்கரை பாகு கரெக்டான பதத்தில் இல்லாட்டி பன்னு சுகர் உள்ளே அப்சர்வ் பண்ணாதுங்க. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்தோனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ நம்ம பன்னை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சு. கையில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. நான் சின்ன சின்ன சைஸில் மாவு எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் பன் செய்யும்போது நல்லா சுகர்லாம் உள்ளே இழுத்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு சிவக்க விட்டுக்கலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வெளியே கருகிரும். உள்ளே பார்த்திங்கன்னா பன்னு வேகாமல் இருக்குங்க. நல்லா பன்னு நல்லா உப்பி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்மளோட பன் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா சிவந்து இந்த அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. வெளியே எடுத்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே அப்படியே நம்மளோட சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட சுகர் எல்லாத்தையும் இந்த பன் அப்சர்வ் பண்ணி ரொம்பவே ஜூஸியாக கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லா பக்கமும் சுகர் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ரொம்ப நேரம் அப்படியே வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா சுகர் சிரப்பு எல்லாத்தையும் உள்ளே இழுத்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட பால் பன். இது கோதுமை மாவில் செஞ்சதுக்கு இதுக்கும் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாங்க. ஆனால் சமையல் சோடாவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சேர்க்காமலே செஞ்சு கொடுங்க. ஆனால் சேர்த்து செய்யும்போது பன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்மளோட பால் பன் எல்லாத்தையும் சுகர் சிரப்புலேருந்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட கோதுமை பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் காட்டுறேன் எந்த அளவு ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுகர் சிரப் எல்லாத்தையும் நம்மளோட பால் பன் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. பாருங்கள் எந்த அளவு ஜூஸியாக இருக்குன்னு. 30 செகண்ட் தான் வச்சேன். அதுக்கே எந்த அளவுக்கு நம்மளோட சுகர் சிரப் எல்லாத்தையும் நம்மளோட பன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக நம்மளோட பால் பன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியான பால் பன்னை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.